இறப்பின் காரணமும் மோட்சத்திற்கான பாதையும். கருடனை மரணம் பற்றிய சில கர்ம நிகழ்வுகளை பற்றி ஒரு உரைக்கின்றோம், பொறுமையுடன் கேட்பாயாக. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதையும் பகுத்தறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய மனித பிறப்புகளில் பெண்கள் கர்ப்பம் தெரித்த 6 மாதத்திற்குள் கருவில் இருக்கும் சிசுவானது கலைந்தால் அந்த பெண்ணிற்கு 6 நாட்கள் மட்டுமே சூதக்கத்திட்டு ஏற்படும். ஒருவேளை 7வது மாதத்தில் கலைந்தாலோ அல்லது எத்தனையாவது மாதத்தில் ஒரு கலைந்து போனதோ அது நாட்களுக்கு மட்டுமே அந்த பெண் சூதகமானவள் ஆகின்றாள். தந்தைக்கு எந்த விதமான தீட்டுகளும் கிடையாது. கருவில் இருக்கும் குழந்தை இறந்து போனால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான கீழைகளையும் செய்ய வேண்டியதில்லை. ஒருவேளை குழந்தை பிறந்து 5 வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தையின் நினைவாக மற்றும் அந்த குழந்தை செய்த வினையில் இருந்து விமோச்சனம் அடைவதற்கான குழந்தைகளுக்கு பால், சோறு, தயிர், சோறு வழங்க வேண்டும். பூமியில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இறப்பு பிறப்பு என்பது இயற்கையானது. மற்ற உயிரினங்கள் காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய மனித உயிரினமான பகுத்தறிவாளர்கள் தாங்கள் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பு எடுக்க விரும்பவில்லை என்று விரும்புவார்கள். அவர்களுக்கு கிடைத்த பிறவிகளில் நல்ல கருமங்களையும் செய்வதன் மூலம் மோட்சத்தை அடையலாம். அதாவது உண்மை பெரியவர்கள் இடத்தில் பணிவு எப்பொழுதும் மகிழ்ச்சியான சொற்களை பயன்படுத்தவும், அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுவது, புண்ணிய தலங்களுக்கு சென்று நீராடுதல் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலம் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பதை அவர்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீ மந்த நாராயணன் கருடாளருக்கு பிறப்பினை தடுக்கும் முறைகளையும் இறப்பிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய கரும வினைகளை பற்றியும் எடுத்துரைத்தார். பாவத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் யார்? இந்த உலகில் மனிதன் யாரிடம் கேட்காமலும் சொல்லாமலும் வந்து பிறக்கின்றான். எவ்விதத்து சொல்லாமல் பிறக்கின்றானோ அவ்விதத்தில் அனைவிடம் சொல்லாமல் இருக்கின்றான். அவன் வாழ்வு என்பது பிறப்பிற்கு இறப்பிற்கும் இடையில் மட்டுமே இருப்பதாகும். அந்த வாழ்க்கையில் அவன் தேடிய குழந்தைகள், உறவினர்கள், அவன் கொண்ட இச்சைகளின் மூலம் தேடிய பொருட்கள், வண்ணாசையின் விளைவாக தேடிய அழகிய மனைகள், மாளிகைகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு நெருங்கிய உறவினர்கள் என எவ்விடமும் சொல்லாமல் இருந்து விடுகின்றார். தன்னை ஈன்றவர்கள், தன்னிடமிருந்து உருவாக்கியவர்கள் என எவருடையும் துணையும் இல்லாமல் எவ்விதத்தில் அவன் ஒருவனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தானோ அப்படியே அவன் அந்த பூமியில் தனியாகவே எவ்விடம் சொல்லாமல் மடிந்து போகின்றான். தனியாக பிறந்தவன் தனியாகவே இருக்கின்றான். உடலிலிருந்து உயிரானது பிறந்தவுடன் அந்த உடலை பூமியில் கடத்தி உற்றார். உறவினர்கள் குழு அல்லது புலம்புவர்கள். ஆனால் இறந்து போனவர்களுக்காக அழுவதின் இறந்து போனவருக்கும் சிறிதேனும் பயன் உண்டா என்று பார்த்தோமானால் எவ்விதமான பயனும் ஏற்படுவதில்லை. ஜீவாத்மாவிற்கு எந்த இடத்தில் மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்கும்? ஸ்ரீமந்த நாராயண பலவிதமான நகரங்களை பற்றி எடுத்துரைத்து கொண்டிருக்கும் கருடாளரின் மனதில் ஒரு கேள்வி எழுந்து துவங்கியது. எம்முலகத்தில் சொல்லும் ஜீவாத்மாவிற்கு எந்த இடத்தில் மதிப்புகள் மரியாதை கிடைக்கும் என்ற ஐயம் உருவாகியது. அதை நான் நாராயணனிடம் வினாவினார். ஸ்ரீ மந்த நாராயணன் கருடாவிற்கு தோன்றிய ஐயத்தை தெளிவுபடுத்தும் பொருட்டு பூமியில் வாழ்கின்ற மாநிலர்களின் உடலில் இருந்து இறந்த பின்பு பிரிந்து செல்கின்ற ஜீவாத்மா பிண்டத்தாகிய சரீரத்துடன் யமபுரி வரை சென்று அந்த இடத்தில் பிண்ட சரீரத்தை விடுத்து கட்டை விரல் அளவுடைய ஆகிருதியுடன் ஒரு வன்னி மரத்தில் சில காலம் தங்கியிருக்கும். பின்பு கர்ம சரீரத்துடன் யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. அங்கு செல்லக்கூடிய ஜீவாத்மா எவ்விதத்தில் உபதரிக்கப்படுகிறது என்பதை பற்றி எடுத்துரைப்பதை தெளிவாக கேட்பதாக என்றார் திருமால். கருடனே, அங்கங்கள் நிரம்பிய பரிணாமம் உள்ள ஜீவன் கர்மம் சரீரம் பெற்று வன்னி மரத்தில் இருந்து விடைபெற்று யம கிங்கரர்களுடன் இருப்பதாகாத தூரம் ஒரு விசாதரம் உள்ள சித்திரகுப்தனின் பட்டினத்தின் வழியாக யமபுரிக்கு செல்லும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் தான
தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்த ஜீவாத்மாவிற்கு யமபுரியானது அழகுகள் நிறைந்த ரம்மியமான பகுதியாக காணப்படும். பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இறந்தவர்களை குறித்து பூலோகத்தில் தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது இறந்தவர்கள் நிறைய தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை பெருமளவில் வீட்டில் சேர்த்து வைத்திருந்தாலோ அந்த ஜீவானது யமலோகத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் கங்கர்களால் எவ்விதமான இன்னல்களையும் அனுபவிக்கலாம் தாமதமின்றி அழைத்து செல்லப்படுவார்கள். யமபுரி இருக்கக்கூடிய அரசவையில் தர்ம தத்துவின் என்கின்ற ஒருவர் யமதர்மராஜாவின் அருகில் எந்நேரமும் இருந்து கொண்டே இருப்பார். அவருடைய பணி யாது என்று பார்த்தோமானால் யமபுரிக்கு வருகின்ற ஜீவன்களின் பாவ புண்ணியம் கணக்குகளை யமனுக்கு தெரிவிப்பது அவருடைய முதற் பணியாகும். பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருந்தவரை குறித்த 7 வகையான தானியங்களான கோதுமை, கடலை, மொச்சை, எள், கொள்ளு, பயிறு, துவரை மற்றும் இரும்பால் ஆகிய ஊன்றுகோல், உப்பு, பருத்தி ஆகிய பொருட்களை தானம் செய்திருந்தால் அது யமலோகத்தில் இருக்கின்ற தர்மத்வஜனை திருப்திப்படுத்துவதாய் அமர்ந்திருக்கும். தர்மத்வஜனை மட்டுமல்லாமல் யமபுரியில் இருக்கின்ற மற்ற யம பரிசாரர்களையும் மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தும். மகிழ்ச்சி அடைந்த தர்மத்வஜன் மற்றும் யம பரிசாரர்கள் இருந்த அந்த ஜீவன் யமபட்டினத்தை அடைந்தும் எவ்விதமான காலம் தாமதமும் இன்றி புண்ணியம் செய்த இந்த ஆன்மா யமபுரிக்கு வந்திருக்கும் தகவலை தர்மத்வஜன் மூலமாக யமபுரியின் அரசரான யம தர்மராஜாவிற்கு தெரிவிப்பார்கள். இவர்கள் செய்த தானத்தால் மகிழ்ச்சி அடைந்த தர்மத்வஜன் யம தர்மராஜாவிடம் இந்த ஆன்மா புண்ணியங்கள் பல செய்திருக்கின்றது என்று கூறுவார். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வண்ணம் படைத்த பலரும் அவர்கள் செய்த நல்ல தான தர்மங்களால் பாவம் ஆத்மாவாகவும் இந்த நிலையை அடையும் தகுதியை பற்றி விடுகின்றது. பூமியில் சரீரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல புண்ணியங்காரங்களையும் செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு புண்ணியில் மதிப்பில்லாமல் இருந்தாலும் செய்துதான் தர்மத்தின் விளைவாக யமலோகத்தில் சரீரம் அல்லாத அந்த ஜீவனுக்கு உகந்த வரவேற்பு கிடைக்கும். பாவங்கள் பல செய்து பூமியில் மடிந்து பகுத்தறிவாளரான மனிதனின் உடலில் இருந்து பிரிந்து சென்ற ஜீவாத்மாவிற்கு யமலோகமோ யமபுரியோ மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடியதாக காட்சியளிக்கும். அவர்களுக்கு தர்மராஜாக இருக்கக்கூடிய யம தர்மராஜனும் அவர்களுடைய தூதர்களும் அதாவது யம கங்கர்களும் என் அனைவரும் மிகவும் அச்சம் கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய பயங்கரமான உருவத்துடன் தோற்றமளிப்பார்கள். பாவங்கள் பல செய்து பூமியில் வாழ்ந்தவன் இருந்த பின்பு இவர்களை கண்டு பயந்து அச்சம் கொண்டு ஓலமிட்டு அழுந்து கொண்டிருப்பான். பல நற்காரியங்களை செய்து புண்ணியம் ஈட்டிய ஜீவாத்மருக்கு யமலோகமோ யமபுரியோ அல்லது யமலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களோ மிகவும் அழகாக காட்சியளிப்பார்கள். யம தர்மராஜனோ நல்ல லாவண்ய ரூபத்தோடு தோற்றமளிப்பான். நன்மைகள் நிறைந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த சரீரம் கொண்ட பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் செய்த வினையின் காரணமாக அதாவது தீயவைகள் பல புரிந்து இருந்த பகுத்தறிவாளர்களாக மனிதர்கள் இருந்த பின்பு ஜீவாத்மாவாக மாறிய பின் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட கர்ம வினையினால் தூர ஆத்மார்களாக இருப்பதினால் அவர்களின் கண்களுக்கு எல்லாம் தீய தூதமாகவும் பயம் கொள்ளும் வகையில் இருக்கும். நன்மைகள் பல புரிந்த ஜீவாத்மாவின் கண்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருப்பதாக தோன்றும். பூமியில் வாழும்போது நறுக்காரியங்கள் பல செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்காத மரியாதையை யமபுரி அடைந்த பின்பு அவர்கள் செய்த நற்காரியங்களின் பலனாக யமதர்மராஜன் எழுந்து நின்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அமர்வதற்கான தனியாக ஆசனம் அளித்து மரியாதை செலுத்துவார். யமபுரியில் இருக்கக்கூடிய மற்றும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய யமதர்மராஜன் இவ்விதமாக ஒரு ஜீவனை மரியாதை செலுத்தும் பொழுது யமபுரியில் இருக்கக்கூடிய மற்ற ஏவலர்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். யமலோகத்தில் இருக்கின்ற யமதர்மராஜன் வீட்டிருக்கின்ற தர்ம சபையில் புண்ணியம் செய்த ஆன்மாக்களுக்கும் யமதர்மராஜன் கம்பீரமான தோற்றம் கொண்டவராகவும் சாந்த கோணம் படைத்தவராகவும் காட்சியளிப்பார். பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு யமதர்மராஜன் ஆக்கிரமான வடிவம் கொண்டவராகவும் பார்ப்பதற்கு பயம் கொள்ளத்தக்க வகையில் இருக்கக்கூடியவராகவும் காட்சியளிப்பார். பூமியில் வாழ்ந்து கொண்டு
இருக்கும்போது புண்ணியங்கள் பல செய்த ஆன்மாக்கள் யமுலகத்தை அடைந்ததும் கங்கர்கள் யம தர்மராஜனின் முன்னின்று சூரிய மண்டலத்தின் வழியாக பிரம்மதேவன் வெற்றிக்கு சத்திய லோகத்திற்கு அழைத்து செல்வார்கள். உடலுடன் கூடிய ஆன்மாவானது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் பாவங்கள் பல செய்து பாவம் அத்தியமாகவும் ஆத்மாகவும் யமுலகத்தை அடையும் பொழுது அந்த ஆன்மாவின் உடற்பகுதிகள் யாவும் கட்டி பிணைத்து வண்ணமாக யமதராஜவின் முன்பாக கொண்டு செல்வார்கள். அவர்கள் செய்த தீவினைகளுக்கு ஏற்ப தண்டனைக்கு நகரங்களும் கிடைக்கப்பெற்ற துன்பத்தை அனுபவிக்க துவங்குவார்கள். வாழும் பொழுதே புண்ணியங்கள் பல செய்து இருந்த ஆன்மக்கள் இறந்த பின்பும் சொர்க்கலோகத்தை அடைகின்றன. பாவம் புண்ணியங்கள் எதையும் கண்டு கொள்ளாமல் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் பாவங்கள் பல செய்தும் ஊழல் என்று பூமியில் வாழ்ந்து மணிந்த பாவ ஆத்மாக்கள் நகரத்தில் தள்ளப்பட்டு துன்பத்தில் ஆழ்த்தப்படுவார்கள். நன்மைகள் மற்றும் தீமைகள் என சரிவிகித அடிப்படையில் இரண்டையும் கலந்து செய்தவர்களுக்கு அவர்கள் செய்த செயல்களின் அடிப்படையில் ஜன்மங்களுக்கும் பிறவிகளுக்கும் அளிக்கப்படுகின்றன. பாவம் பல செய்தவர்களுக்கு பிறவிகள் என்பது அவ்வளவு எளிது கிடைப்பதில்லை. பாவம் பல செய்தவர்களுக்கு மானிட பிறவி என்பது சாத்தியமில்லாத ஒரு வாய்ப்பாகவே இருக்கின்றது. ஒருவேளை அவர்களுக்கு பிறவிகள் கிடைத்தாலும் மிருகங்களாகவே அருவருத்தக்க தோற்றம் கொண்டே ஒரு உயிரினங்களாகவோ மண்ணுலகில் பிறக்கின்றார்கள். ஒருவர் செய்கின்ற நல்ல வினைகளில் பயனுக்கு ஏற்ப அவர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகளில் அறிவு நிறைந்தவர்களாகவும் அழகு கொண்டவர்களாகவும் செல்லும் புகழ் ஆரோக்கியம் என அனைத்து நிறைந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இவைகள் யாவும் கிடைப்பதற்கு ஒவ்வொரு வகை புண்ணியங்கள் அந்த ஆன்மா செய்யப்பட்டு இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு இந்த பாகியங்கள் யாவும் கிடைக்கப்படுகின்றன. மனிதன் உடலுடன் ஆன்மாவும் இணைந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் தான் தர்மங்களை செய்து வாழ்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் செய்த தர்மத்தின் பலன்களை அவர்கள் எந்த ஜென்மமும் எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவில் அவர்கள் முன் செய்த தானம் தர்மத்தின் பலன்களை அனுபவிப்பார்கள். பஞ்ச போதத்தால் உருவாக்கிய இந்த உடலுடன் வாழும் பொழுது மனிதன் தன்னை செல்வந்தன் என்றும் அறிவியல் சிறந்தவர்கள் என்றும் நானே பலசாலி என்றும் எனக்கு தெரியாது எந்த துறையும் இல்லை என்றும் என்ற அகம்பாவம் கொண்டிருக்கலாம். ஆனால் இருந்தவுடன் அவனது உடலில் இருந்து அனைத்தும் அகற்றப்படும். ஏன் அரைநான் கயிறு கூட அறுத்து எறியப்பட்டுவிடும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களால் உருவான சரிமானது உயிருடன் இருக்கும் வரை மட்டுமே அதற்கு மதிப்பு. அந்த சரீரத்திலிருந்து ஆன்மா பிரிந்தவுடன் அந்த நொடியிலேயே அந்த சரீரம் தன்னுடைய மதிப்பை இழக்க துவங்கின்றோம். ஆன்மா இல்லாத சரித்திரத்தை மண்ணில் புதைத்தால் மண்ணில் உள்ள புழுக்கள் தின்று அழித்துவிடும். நெருப்பில் தகனம் செய்தால் சாம்பலாக்கக்கூடிய தன்மையை அடையும் உடல் கூறுகளை வெட்டி கண்ட துண்டமாக நரி போன்ற விலங்குகளிடம் எரிந்தால் அவை தின்று ருசித்து பார்த்துவிடும். இதுவே மனித உடலின் தன்மையாக ஜீவன்களுக்கு மனித உடல் கிடைப்பது என்பது ஒரு வரமாகும். அந்த வரத்தினை கொண்டு அந்த ஜீவன் நன்முறையில் வாழ வேண்டும். மனித உடல் கிடைத்தாலும் அதில் கூன் குருடு செவிடு மலடு எதுவும் இல்லாமல் பிற்பத்து அரிதிலும் அரிது. குறைகள் எதுவும் இல்லாமல் பிறந்தவர்கள் தன்னுடைய தகுதிகளை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் பூமியில் வாழும் பொழுது தங்களது வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி மோட்சம் வாழ்வினை அடைய வேண்டும். அதை எதுவும் செய்யாமல் தீய குணம் கொண்ட மற்றவர்களை துன்புறுத்துதல், மற்றவர்களை முன்னேற விடாமல் அவர்களை பின்னுக்கு தள்ளுதல் போன்ற பல தீய எண்ணங்களுடன் செயல்படுவதனால் அவர்கள் தங்களுடைய தகுதிகளை இழக்க துவங்குகிறார்கள். இந்த பூமியில் வாழும்போது அவர்களிடம் இருக்கும் பொருள் செல்வத்தினை ஆளும் அதிகாரம் பலத்தினாலும் பெண்மையான வாழ்க்கையை வெளி தோற்றத்திற்கு வாழ்ந்தாலும் இறந்த பின்பு அவர்கள் நரகத்தை அடைந்து துன்பங்களை அது அனுபவத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக மனித பிறவிகளாக மீண்டும் பிறப்பு எடுக்காமல் விலங்கு பிரிவுகளாக பிறக்கின்றார்கள். அந்த விலங்கு பிறப்பினை அவர்கள் செய்த வினையை முடிவு செய்கின்றது. மனித பிறப்பினை அடைந்து புண்ணியங்கள் எதையும் செய்யாமல் தீவினைகளை செய்வதன் தம்முடைய கரங்களில் அமிர்தம் கிடைத்தும் அதை குடிக்காமல் வீண் செய்தவர்களுக்கு ஒப்பனாவன் என்றும்
திருமால் கூறியுள்ளார். இவ்விதமாக யமலோகத்தில் ஜீவாத்மாக்கள் மதிக்கப்படுவது யமதர்ம சபையில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றியும் திருமால் எடுத்துரைப்பதாக சூத மாமுனிவர் கூறுகின்றார். தாமிஸ்ரம் நரகம். கருடா நரகங்களில் ஏற்பட இருக்கக்கூடிய தண்டனைகளையும் நிர்ணயித்து என்பது வாழ்ந்த வழிந்த ஜீவராசிகளின் கரங்களில் மட்டுமே இருக்கின்றது. வாழும் பொழுது அவர்கள் செய்த வினையின் பயனாக அந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் யாவும் நரகங்களில் எண்ணற்றவையாக இருக்கின்றன. மனிதன் வாழும் இந்த பூவுலகில் மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை தான் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறாகும். செய்கின்ற செயல் தவறு என்று அறிந்தும் அது செய்ய துணிகிறார்கள். பொருட்கள் மட்டுமின்றி தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை கொண்டு மற்றவர்களுடைய எல்லார்களையும் விரும்பி அவர்களுடைய அடைய நினைப்பது மாபெரும் பாவச் செயலாகும். மற்றவர்கள் குழந்தைகளை அதிகரித்து அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துவதும் அதுதான் சோகம். நினைத்து பல உழைப்பையும் பொருட்களையும் ஏமாற்றி அபகரித்து கொண்டு பூவலையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அடையும் நரகம் என்பது தாமீஸ்வரம் நரகம். தாமீஸ்வர நகரத்தில் மற்றவர்கள் பொருட்களை அபகரித்து பூவலையில் சந்தோஷமாக வாழ்ந்து அந்த ஜீவாத்மாவிற்கு தண்டனையாக யம கங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் தொடர்ந்து துன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பிறப்பும் இறப்பும் எதன் அடிப்படையில் அமைகின்றது? பூமியில் வாழ்கின்ற பகுத்தறிந்த உணரும் தன்மை கொண்ட ஜீவராசிகளில் உடலுக்கு மட்டும்தான் அழிவு, அதாவது மரணம் என்பது உண்டு. உடலின் உள்ளே இருக்கும் ஆன்மாவிற்கும் எப்பொழுதும் அழிவு என்பது கிடையாது. ஒரு ஆன்மாவின் பிறப்பு மற்றும் இறப்பு என்பது அந்த ஆன்மாவினால் செய்யப்படுகின்ற நல்வினை மற்றும் தீவினைகளின் அடிப்படையில் அமைகின்றது. அந்த தாமிஸ்வரம் மனிதர்கள் தங்களுடைய இனத்தை பெருக்கி கொள்வது மட்டுமின்றி தங்களின் வாழ்க்கைக்கு துணையாக அமைத்து கொள்ளும் உருவாக்கப்பட்ட அழகான உறவு என்பது திருமணம் ஆகும். அந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை ஏமாற்றி விடுவது, மனைவி கணவனை ஏமாற்றி விடுவதும், அல்லது ஒருவர் ஏமாற்றி வஞ்சித்து கொண்டாலும் அது மாபெரும் பாவச் செயலாகும். அற்ப காரணங்களுக்காக தன்னை நம்பிய வாழ்க்கையை துணையை விட்டு பிரிவதும் விவாகரத்தும் பெறுவதும் குற்றமாகும். இத்தகைய பாவச்செயலை செய்தவர்களுக்கு உரிய நரகம் என்பது அந்தஸ்தாமிரம் ஆகும். இந்த நரகத்தில் இக்கையவர்களின் பார்வைகள் தெரியாத நிலையில் இருள் சுழந்து பகுதியில் தனிமையில் மூர்ச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டிய நிலையில் தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். கும்பி பாகம். தன்னுடைய சுவையான உணவிற்காக பூமியில் வாழ்கின்ற பறவைகள், பசு, மான், முயல் போன்ற வாயிலா உணங்களை வதைத்து கொண்டும் பல விதங்களில் துன்பப்படுத்தும் பாவிகள் சண்டருடைய நரகம் என்பது கும்பி பாகம். இந்த கும்பி பாகம் நரகத்தில் எப்பொழுதும் எண்ணெய் கொப்பரை கொதித்து கொண்டே இருக்கும். அதில் தனது சுவைக்காக வாயிலா ஜீவன்களை வதைத்து ஜீவாத்மாக்கள் எண்ணெய் கொப்பரையில் தள்ளி யம கிரகங்கள் மூலம் துன்புறுத்தப்படுவார்கள். கால சூத்திரம். இந்த நரகத்தில் தன்னை ஈன்ற பெற்றோர்களை கவனிக்காமல் கடைசி காலத்தில் துன்புறுத்தியும் அவர்களை அவமதித்தும் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை மற்றும் அத்தியாவசியமான தேவைகளை கொடுக்காமலும், அதாவது உணவின்றி வதைத்த பாவிகள் செல்லும் நரகம் காலம் சூத்திரமாகும். மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெற்றவர்களை உடல் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் காப்பாற்றாமல் அவர்களை விரட்டி அடித்தவர்களும், மற்றவர்களின் பேச்சுகளையும் கேட்டு பெற்றோர்களை கவனிக்காமல் இறந்தவர்களும், வயதான காலத்திலும் பெற்றோர்கள் ஈட்டு வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களும் அடையும் நரகம் இதுவாகும். வயதில் முதியவர்களை பூலோகத்தில் வாழும் பொழுது அவர்களை அடித்து துன்புறுத்தியவர்களுக்கும் இந்த நரகத்தில் ஜீவாலைகள் நிரம்பிய பகுதியில் அடி உதைகளுடன் யமகணங்கள் துன்புறுத்துவார்கள். மகான்களையும் வயதில் மூத்தவர்களையும் பேச்சுகளால் அமைதித்தவர்களும் அவர்களின் பொருட்களை அவர்களிடம் அளிக்காமல் ஏமாற்றியவர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள்.
இந்த நரகத்தில் சூரியன் ஜுவாலைகள் போன்ற அனல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஜுவாலைகள் உருவாக்கக்கூடிய அனல் ஜீவாத்மாக்களில் சரீரம் எரிச்சல் அடைந்து உலர்ந்து போகும். உணவுகளின்றி பசி அவர்களின் வாட்டி பதைக்கும். இந்த நரகத்தில் ஜீவன்கள் எங்கேயாவது நிழல் கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் ஓடு புரளும் குதித்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நரகத்தில் எவ்விடத்திலும் நிழல் என்பது கிடையாது. அசி பத்திரம் தன்னுடைய குலதெய்வத்தை நித்தித்தும் ஒரு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வாழ்ந்தவர்களும் தங்களுடைய சுய லாபத்திற்காக மற்றவர்களை அவர்களுடைய குல தெய்வத்தை வழிபடாமல் தடுத்து அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை வழிபட வைப்பவர்களும் மதம் அதர்ம வழியில் பல மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய குல தெய்வங்களையும் அழித்து வாழும் பாவிகள் இந்த இருந்த பின்பு செல்லு நரகம் இதுவாகும். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய தர்ம காரியங்களை செய்யாமல் விளக்கப்பட்ட காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் அசிபத்திரம் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். பதமாற்றம் என்பது ஒருவரின் வழிபாடுகளையும் அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களையும் அளிப்பதாகும். இத்தகைய பாவங்களை செய்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் சிறிதும் பெரிதுமான பாறக்கற்கள் நிறைய நிரம்பிய மேடு பள்ளமான இடங்கள் சூழ்ந்து காணப்படும். அவ்விடத்தில் கத்திகளை போன்ற கூர்மையான இலைகளை கொண்டு ஒரு வகையான சாட்டையால் இந்த பாவிகள் அடிக்கப்படுவார்கள். அடிகளின் வழிகளை தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடும் பொழுது மேடும் பள்ளமாக அமைந்துள்ளன. கற்களினால் இடறி விழுந்து காயங்கள் ஏற்பட்டு மயக்கம் அடைவார்கள். ஊலகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களின் அறியாமையை தனக்காக இவர்கள் இந்த நரகத்தில் கொடூரமான மற்றும் ஆகுர தோற்றம் கொண்ட பூதங்களினால் பலவிதமான துன்பங்களுக்கும் ஆளாவார்கள். ஒருவரின் அறியாமையை பயன்படுத்தி சுகமாக வாழ்ந்தவர்கள் ஜீவாத்மாக இனம் புரியாத ஒரு விதமான பயம் கொண்ட சூழ்நிலையில் பரிதவித்து கொண்டிருக்கும். உடம்பில்லாத அந்த ஜீவாத்மா இருக்க அவ்விடத்தில் உடல் கொண்டு வாழும் மனிதர்களின் உடலில் ஏற்படும் வலிகள் மற்றும் துன்பங்களின் அளவுகளை விட அதிகமான அளவில் துன்பங்களும் வேதனைகளும் உருவாக்கூடும். அந்த கூபம் துரோகம் செய்தவர்களும் கொலை புரிந்தவர்களும் மற்றவர்களை சித்திரவதை செய்து கொடுமையாக கொலை செய்த பாவிகளும் அடைகின்ற நரகம் அந்த கூபம் ஆகும். இந்த அந்த கூபம் நரகமானது கிணறு போன்ற வடிவத்தை கொண்டதாகும். இதில் கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் இவ்விடத்தில் இருக்கும். கொடுமை செய்த ஜீவாத்மாக்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படும் பொழுது இந்த மாடுகள் அந்த ஜீவாத்மாக்களை கொடூரமாக முட்டி கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தி ரணக்காயங்கள் ஏற்படுத்தும் துவங்கும். காயங்கள் ஏற்பட்டதன் விளைவாக ஜீவாத்மாவின் உடற்பகுதிகளை அங்கிருக்கும் கழுகு ராஜாலியம் கொதித்து நின்று கொண்டே இருக்கும். கொசுக்களும் முட்டை பூச்சிகளும் ஜீவாத்மையில் இருக்கக்கூடிய உதிரம் போன்ற சக்திகளை உரிய துவங்கும். தேழு பாம்பு ஒரு புறமாக கடித்து கொண்டே இருக்கும். இவர்களால் கொலை செய்யப்பட்டவர்கள் மேனையில் எத்தனை உரமுகள் இருக்கின்றவோ அத்தனை ஆண்டுகள் கொலை செய்து வந்த கொடூர பாவிகள் அந்த கிணற்றை விட்டு வெளியே வர முடியாது. நாட்கள் அதிகரிக்க தண்டனைகளின் விரியமும் அதிகரிக்க துவங்கும். கிருமி போஜனம் பலருடைய உழைப்புகளை சுரண்டி அவர்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை அளிக்காமல் தான் மட்டும் சுகமாக வாழ்ந்து பாவைகள் வர வேண்டிய நரகம் கிருமி போஜனமாகும். உலகில் வாழும் தன்னை போன்ற பிற மனிதர்களை பற்றி கவலை கொள்ளாமல் அவர்களுக்கு ஊற வைத்து விளைவித்து தான் மட்டும் சுகமாய் வாழ்ந்து மடிந்தவர்கள் இந்த நகரத்தை அடைந்து எண்ணற்ற துன்பங்கள் அடைவார்கள். தன்னை சார்ந்து இருப்பவர்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் இரத்தத்தையும் உறிஞ்சி தனக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய பாவிகள் அடைய வேண்டிய நரகம் கிருமி போஜனமாகும். இந்நகரமானது லட்சம் யோஜனை பரப்பளவு கொண்டதாகும். சுயநலமாக வாழ்ந்து தனக்கு ஒரு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் விருந்தினர்களையும் புறக்கணித்தவர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். மேலும் தன்னை போன்று பிறரையும் காணாமல் அவர்களை ஏதோ கிருமிகளைப் போல கண்டு அவர்களை தொலைத்தெடுத்த துன்பத்தை ஆழ்த்தியவர்களும் தெய்வ நிந்தனை செய்தவர்களும் இந்த நரகத்தை தள்ளப்படுகிறார்கள்.
இறந்த ஜீவாத்மாக மாறிய ஆன்மாக்கள் இந்த நரகத்தில் விழுந்ததும் அவர்கள் இங்கே போல் புழுவாக மாறிவிடுவார்கள். இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய புழுக்கள் சிறிய புழுக்களை பல விதத்தில் துன்புறுத்தும் உதவும். இங்கு இருக்கக்கூடிய கிருமிகளும் பலவிதமாக அந்த ஆன்மாக்களை கடித்து தொலையிட்டு துன்புறுத்த துவங்கும். மகாதானம். ஒருவர் தானம் கொடுக்கின்றார் என்றால் அதனை அவர் மனதளவில் மகிழ்ந்து கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் கூறுகின்றார்கள் என்றோ அல்லது கடமை என்றோ செய்யப்படுகின்ற எந்த ஒரு தானமும் நற்பலனை அளிக்காது. தான பொருட்களில் பருத்தி என்பது மிகவும் சிறந்த ஒன்றாகும். ஏனெனில் மாணவர்களுக்கு மானம் என்பது உயிர் போன்றதாகும். அந்த உயிரையும் காப்பாற்றக்கூடியது என்பது இந்த பருத்தியாகும். அதாவது மானத்தை காக்கக்கூடிய ஆடைகளை தயாரிப்பது என்பது பருத்தியிலிருந்து உருவாக்கக்கூடியதாகும். பருத்தியிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஆடைகளை தானம் செய்கின்றவரும் தன்னுடைய வாழ்நாட்களை பூமியில் வாழ்ந்து முடித்த பின்பு கைலாச லோகத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார். பருத்தியை தானம் செய்வது என்பது மகாதானம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த தானத்தை செய்தவர் மீண்டும் பிறப்பெடுப்பார் எனில் செய்த இந்த தானத்தின் பலனாக நல்லதொரு மேனினியும் பூரண ஆயுள் நிரம்பியவராகவும் ஐஸ்வர்யங்கள் நிரம்பிய குலத்தில் பிறந்த புகழோடு வாழ்ந்து பின்பு வைகுண்ட லோகத்தை அடைவார். கொடிய பாவங்களை அளிக்கும் தானம். சில தானம் எனப்படும் எல் தானமும் கோ தானமும் பசு தானம் செய்தால் ஒருவர் வாழ்நாளில் செய்திருந்த பாவங்களை ஏன் கூடிய பாவங்களையும் அழிக்கக்கூடியதாகும். மேற்கூறியவற்றை தானங்கள் கொடுப்பதும் என்பது உத்தமர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வேண்டியதாகும். தானத்தின் முழு பலனையும் அனுபவிக்கக்கூடியவர்கள். தானம் பெற்றவர் தானமாக பெற்ற பொருளை தவறான வழிகளில் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. தகுதியற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதினால் எந்த விதமான பலன்கள் கிடைக்காது. ஆகவே தானத்தை பெற தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுப்பதினால் முழு பலனையும் தானம் கொடுப்பவர் அடைய முடியும். சிறந்த பலனை எப்பொழுது தானத்தின் மூலம் அடைய இயலும். ஒரு மனிதர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது செய்கின்ற தானம் என்பது சிறந்த பலனை அளிக்கக்கூடியது உன்னதமான தானமாகும். ஒரு கிரகணம் ஏற்படும் காலம் மற்றும் புண்ணிய காலம் ஆகியவை தானங்களை செய்வதற்கு உகந்த காலங்களாகும். இதே போன்று பகுத்தறிந்த உணரும் தன்மையில் மனிதர்கள் இருக்கும் நிலையில் பூதானம் நிலைத்த தானம் செய்வதெல்லாம் தானம் செய்வதாலும் சுவர்ண தானங்கள் பொன் பொருட்களை தானமாக வழங்குதல் செய்வதன் மூலம் பிற்படுத்தி இப்பிறவியில் செய்த பாவங்களை யாவும் அழியும். எந்த தானம் செய்தால் யமன் மகிழ்ச்சி அடைவார். வாழும் காலத்திலோ அல்லது இறக்கும் தருவாயிலோ இருக்கும் காலங்களில் ஒருவர் எல்லையும் இரும்பையும் தானமாக கொடுத்தால் யமன் தர்மன் மிக்க மகிழ்ச்சி அடைவார். யமன் மகிழ்ச்சி அடைந்ததால் நரகத்தில் கிடைக்கும் தண்டனைகளை அளவாது குறைப்பாரா. ஒருவர் வாழ்நாளில் எல்லை தானமாக செய்வதன் மூலம் பயணத்தின் முழுவதுமாக அகற்ற இயலும். பருத்தி ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் யமன் தூதர்களிடத்தில் இருந்த ஆன்மா பயமின்றி பயணம் செய்ய இயலும். தானியங்களை தானம் செய்வதன் மூலம் இறந்தவர்களுடைய ஆன்மாவிற்கு யமலோகத்தில் நல்லதொரு உபதரிப்பு கிடைக்கும். எப்பொழுது தானம் செய்வதால் அதிக பலனை அடைய இயலும். உடல்நிலையும் சரியில்லாமல் மரணம் ஏற்படும் தருவாயில் என்னை நினைத்து தியானத்திலோ அல்லது என்னுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டிருந்தாலோ அவனுக்கு ஈடு இணையற்ற இன்பம் வீடாகிய வைகுண்ட லோகத்தில் இருக்க நித்திய வாசம் கிடைக்கும். தந்தை இறந்த பிறகு அவருடைய புதல்வர்கள் இறந்த தந்தைக்கு சிறுத்தாதம் செய்வதை காட்டிலும் மரண படுக்கையிலும் இருக்கும் தந்தையின் அருகில் இருந்து புத்திரர்கள் செய்யும் தானம் அதீத பலன்களை அளிக்கக்கூடியதாகும். எந்த லோகம் யாருக்கு? ஒரு கரடினி பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு யாவற்றிலும் யாமை நிறைந்து இருக்கின்றோம் என்று உணர வேண்டும். நன்மைகள் செய்தவர்கள் சொர்க்கத்தையும் பாவங்கள் செய்தவர்கள் நரகத்தையும் அடைவார்கள். கொடுப்பவனும் யாமை, அந்த பொருளை பெறுபவனும் யாமை. முற்பிறவியில் செய்கின்ற கர்ம வினைகளின் அடிப்படையிலும் பெறப்படுகின்றன. இப்பிறப்பில் செய்கின்ற கர்ம வினைகளின் அடிப்படையிலும்
இந்த எதையும் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனித ஆன்மாவானது எந்த லோகத்தையும் அடைகின்றது என்று அந்த அந்த ஆன்மாவை முடிவு செய்கின்றது. அதிக அளவில் புண்ணியங்கள் எந்த தானத்தில் எங்கு செய்தால் கிடைக்கும்? கருடா, யான் இருக்கும் திருத்தலங்களில் என்னை வழிபட்டு தனது தலங்களில் தான் தர்மங்கள் எவர் செய்கின்றாரோ அவர்கள் அதிக அளவில் புண்ணியங்களையும் பெறுவார்கள். மரணம் அடைந்தவர்களின் ஒரு நினைவாகவே அல்லது வாழும் காலத்தில் பூமி எவர் ஒருவர் தானம் செய்கின்றாரோ அந்த பூமியின் அடிகளுக்கு ஏற்ப அத்தனை ஆண்டுகள் இறந்தவர் சொர்க்கலோகத்தில் வாழ்ந்திடுவார். வாழும் காலத்தில் தீப தானம் செய்வதால் இருந்த பின்பு ஆன்மாவானது ஒளிமிக்க பாதையில் யமதூதர்களால் அழைத்து செல்லப்படுவார்கள். யமதூதர்கள் அழைத்து செல்லும் பாதையில் அவர்களுடைய முன்னோர்கள் இருட்டில் இருந்தாலும் அவர்களுடைய நல்ல உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சக்தி இவர்களுக்கு கிடைக்கும். தீபதானம் கொடுக்க உகந்த மாதம் என்பது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்கள் ஆகும். அனைத்திலும் யார் இருக்கின்றார்? ஏன் பிறவா நிலையை அடைய வேண்டும்? கருடனை பிறப்பெடுக்கும் உயிரினங்களில் மேலான உயிரினமாக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் மட்டுமே பிறவா நிலை அடைவதற்கு முழு தகுதி உடையவர்கள் ஆவார்கள். இந்த தகுதி என்பது அனைவருக்கும் கிடைப்பதில்லை. பிறவா நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது என்பது அவர்களுடைய விண்ணப்பயனை முடிவு செய்கின்றது. எவர் ஒருவர் நற்கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே தன்னுடைய பிறப்பை தடுத்து பிறவா நிலை அடைய இயலும். ஸ்ரீ மந்த நாராயண பிரபா நிலையை பற்றி உரைத்து கொண்டிருக்கும் கருடாளருக்கு அகத்தில் ஒரு ஐயம் உருவாகியது. தனது மனதில் தோன்றிய எண்ணத்தை நாராயணிடம் வினாவினார். ஐயனை ஏன் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பது பற்றி கூற இயலுமா என்று வினாவினார். புன்னகை பூத்த முகத்துடன் கருடாளரின் பயத்தை போக்கும் விதமாக பிறவா நிலையை பற்றி கூர்த்து வாங்கினார். நாராயணன், கடுனை உடல் என்பது அழியும் தன்மை கொண்டதாகும். அதை எப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டும். மரணத்தை விட ஜனனம் என்பது அதிகமான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஏனெனில் கர்ப்பங்காலங்களில் தாயின் வயிற்றினுள் இருக்கும் குழந்தையானது தாயின் மூலம் மலம், சிறுநீர் ஆகிய நாற்றங்களை சகித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை குழந்தையின் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாய்க்கு இரும்பல் ஏற்படுமானால் குழந்தைக்கு நடுக்கும் அதிர்ச்சி ஏற்படும். தாயானால் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் கருவில் இருக்கும் கர்ப்பம் கொதித்து கொண்டிருக்கும். இதை தொடர்ந்து உணர்ந்த மகான்கள் இதற்காகத்தான் பிறவா வர வேண்டும் என்பதனை வேண்டுவார்கள். சுய கட்டுப்பாடு, நேர்மை, நற்குணங்கள் மற்றும் இறைவனின் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் மறுபிறவு என்பது ஏற்படுவதில்லை. பூமியில் வாழும் பொழுது பொருட்களை சேர்ப்பதில் மட்டும் நிகழ்ச்சி கொள்ளாமல் அந்த பொருட்களை கொண்டு தீர்த்த யாத்திரைகள், தான் தர்மங்கள் போன்ற தர்ம செயல்களை செய்வதன் மூலம் புண்ணியங்களை மிகுதியாக பெருக்கிக் கொள்ள முடியும். பகுத்தறிவாளர்களான மனிதர்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணமும் அவர்கள் வாக்குகளும் அவர்களுடைய தியாகமும் பாவத்தை செய்கின்றது. அதுவே புண்ணியத்தையும் செய்கின்றது. புண்ணியம் தவிர்த்து பாவத்தை செய்கின்றவர்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்கள். அடுத்த பிறகுகளில் நாய்களாகவும் நரிகளாகவும் பிறப்பார்கள். நல்ல எண்ணத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளும் இருப்பதை தவிர்த்து விடுகின்றார்கள். ஆகிய வாழும் காலத்தில் ஒவ்வொரும் தன்னால் முடிந்தளவு அவர்களின் வசதிக்கு ஏற்ப, அதாவது அவர்களிடம் இருக்கும் பொருட்களின் தன்மைக்கும் ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும். பொருள்கள் தன்மைக்கும் ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும் என்பதை உணராத பலர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய மானிட பிறவியை இழந்து மீண்டும் ஈனப்பிரிவுகளாக பிறப்பீர்களா? ஒரு குழந்தை பிறந்தவுடனே உலக அனுபவங்களை எதுவும் கிடைக்க பெறாமல், அதாவது பெற்றோரின் அரவணைப்பு, ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் போன்ற நற்காரியங்கள் எதுவும் கிடைக்கப்பெறாமல் இருப்பதற்கு காரணம் யாது என்றால் முற்பிறப்பியல் அந்த குழந்தையின் ஆன்மாவில் செய்யப்பட்ட பாவங்கள் விளைவாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவும் எதுவும் அறியாத அந்த சிசுவானது இருக்கின்றது. முந்தைய பிறப்புகளில் தான் தர்மங்கள் செய்து வாழ்ந்தவர்கள் மீண்டும் ஒருவேளை
அவர்கள் பிறப்பு எடுத்தாலும் நல்ல அறிவுள்ள மற்றும் செல்வ நிரம்பியவர்களாகவும் மகிழ்ச்சியான குடும்பத்திலும் வாழ்கின்றார்கள். நீண்ட காலம் வாழ்ந்திருந்து ஆரோக்கியமான தேகத்துடனும் எவ்விதமான குறைகளும் இல்லாத பேரன் பேத்திகளோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களே புண்ணியவான்கள் ஆவார்கள். சூசி முகம். பூமியில் வாழும் மனிதர்கள் அறவழியில் சென்று பொருள் சேர்க்காமல் தவறான வழிமுறைகளை பின்பற்றி அதன் மூலம் பொருட்களை சேர்த்து தன்னை சார்ந்து இருப்பவர்களை துன்புறுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்கள் இருந்த பின்பும் அடைகின்ற நரகம் என்பது சூசிமுக நரகமாகும். பூமியில் வாழும் பொழுது கிடைக்கும் பொருட்களில் தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை எவரிடமும் கொடுக்காமல் தனக்கு முழுவதும் வேண்டும் என்று எண்ணி பொருளையும் பணத்தையும் மண்ணில் புதைத்து வைத்து சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இருந்த பின்பும் அவர்களின் உடலில் இருந்து பிரிந்த ஆன்மாவானது சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூசிமுக நரகமாகும். அநியாயமாக மற்றவர்களை அழித்து பயமுறுத்தி அவர்களின் சொத்துக்களை பிடுங்கி சேர்த்தவர்கள் இருந்த பின்பும் அடங்கின்ற நரகம் என்பது இருந்த நரகமாகும். இந்த நரகத்தில் ஜீவராசிகளுக்கு எவ்வித உதவியும் செய்ய யாரும் இன்றி பசியாலும் தாகத்தாலும் தவித்து கொண்டு இருப்பார்கள். மேலும் இந்த ஆன்மாவின் உடலிலிருந்து நாக்கினை சந்த மிசினி என்ற ஆயுதத்தால் பிடுங்கி எடுத்து நாற்புறமும் ககங்கள் கூர்மையான கத்திகளை கொண்டு ஆன்மாவினை மென்மேலும் துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த நரகங்களை தவிர்த்தும் இன்னும் மென்மேலும் நரகங்கள் எம்முலகத்தில் இருக்கின்றன. இந்த 28 நரகங்களிலும் ஒவ்வொரு வகையிலும் ஏராளமான பலதரப்பட்ட கொடுமையான தண்டனை அளிக்கக்கூடிய பிரிவுகளும் உள்ளன. இந்த நரகங்களை நம்மால் சென்றடையாமல் இருக்க நாம் வாழும் பொழுது பூமி வாடாரோத நரகம். நிலையான இந்த பூமியில் நிலையில்லாத குடலை கொண்டு வாழக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் சேர்க்க வேண்டிய செல்வங்களை சேர்க்காமல் எந்தெந்த செல்வங்களையும் தவிர்க்க வேண்டுமோ அந்த செல்வங்களை தேடி தேடி சேர்த்து, அதாவது பூமியில் தன்னை போன்றே மற்ற உயிர்களையும் கருதாமல் அற்ப செல்வ சுகங்களுக்காக மற்ற உயிரினங்களை கொடுமையான முறைகள் வைத்ததை அந்த உயிரினங்கள் துன்பப்படுவதை கண்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் படைத்த பகுத்தறிவாளர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது வாடாரோத நரகமாகும். வனங்களில் மரப்பொந்துகளிலும் கூடு கட்டி வாழக்கூடிய பிராணிகளை தன்னுடைய சுய லாபத்திற்காக வதைத்தது அந்த உயிரினங்களில் பரிணாம வளர்ச்சிகளை தடுத்தும் தான் மட்டும் வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாவங்களை செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இந்த பூமியில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் அந்த உயிரினங்களை கொன்று கிடைத்த பொருள் செல்வத்தினால் சுகமாக வாழ்வார்கள். இவர்கள் எந்த அளவிற்கும் அந்த உயிரினங்களை வதைத்து பொருள் சேர்க்கின்றார்களோ அதே அளவிற்கு அறிந்தும் அறியாமலே பாவங்களை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பாவங்களின் தண்டனை என்பது இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து எம்முலகத்தில் யமதர்மன பாவங்கள் கணக்கிடப்பட்ட அவர்களுக்கு உகந்த தண்டனையாக இருந்த நரகத்தில் அடைக்கப்படுவார்கள். பிராணிகள் மற்றும் பகிர்ச்சி அறிவாளர்களான மனிதர்கள் சுவாசிக்கின்ற காற்று மாசுபடுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்த பின்பும் இதே நரகத்தை சென்றடைந்து தண்டனை அனுபவிப்பார்கள். சமய நூல்களில் இருக்கக்கூடிய மந்திரங்களை தவறான எண்ணத்திற்கு பயன்படுத்தக்கூடியவர்களும் தான் மட்டும் எப்பொழுதும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் தன்னை விட தாழ்வான பகுதியில் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களும் சக மனிதர்களின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஏவல் பில்லி சூனியம் போன்ற செயல்களை செய்து அதனால் மகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய பகுத்தறிவர்களான மனிதர்கள் இதே நரகத்தில் அவர்களுக்கான இடத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். வாடாரோத நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது யாது என்று பார்த்தோமானால் இவர்கள் எந்த விதத்திலும் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை வதைத்து கொண்டார்களோ அதே விதத்தில் உடல் இல்லாத இவர்களுடைய ஆன்மாவும் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும். அதாவது ஆன்மாவின் பகுதிகள் அனைத்தும் கட்டப்பட்ட நிலையில் ஒரு குகையின் உள்ளே ஆன்மாக்கள் தள்ளப்படுகின்றன. அந்த குகையின் உள்ளே நச்சு புகைகள் சூழ்ந்திருக்கும்.
வண்ணமாக அமைக்கப்பட்டு இருக்கும். மேலும் அந்த குகையில் நெருப்புக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உடலற்ற அந்த ஆன்மாவானது புகையினாலும் குகையில் எரிந்து கொண்டிருக்கும். நெருப்பினாலும் இன்னல்கள் அனுபவித்து கொண்டே இருக்கும். இன்னல்களில் இருந்து தப்பித்து வெளியே வர முடியாது. அளவில் குகைகளின் அனைத்து பகுதிகளிலும் யம கிரகங்கள் எப்போதும் காவலாகவே இருப்பார்கள். வெளியே வந்தால் யம கிரகங்களால் உள்ளே நெருப்பினாலும் புகையினாலும் அந்த ஆன்மாவானது செல்ல முடியாத அளவில் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும். இந்த நரகத்தில் செய்த பாவத்தின் அளவு குறையும் பட்சத்தில் உள்ளிருக்கும் புகையின் அளவும் அந்த ஆன்மாவிற்கு மட்டுமே குறைய துவங்கும். சூழரோத நரகம். பூமியில் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தனக்கு எந்த விதத்திலும் தீங்கும் இழைக்காத சக மனிதர்களை அவர்கள் கொண்ட பொருட்களாகவும் அந்த பொருட்களை தனத்தாக்கி கொள்ள பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தையும் நம்பிக்கைகளையும் அழித்து சுகமாக வாழ்ந்து மடிந்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பும் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூழரோத நரகமாகும். பிறரை நயவஞ்சகமாக ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இந்த பூமியில் இருக்கும் காலங்கள் வரையில் ஏமாற்றப்பட்டவர்களுடைய செல்வங்களையும் கொண்டு சுகமாக வாழ்ந்து மடிந்தாலும் அவர்களின் உடலிலிருந்து பிரிந்து ஜீவாத்மானதை செய்த பாவங்களின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும். தன்னை நம்பி வந்த எதிர்ப்பாளின் மக்கள், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணின் மீது, பெண்ணாக இருந்தால் ஆணின் மீதும் தவறான முகங்கள் கொண்டு அவர்களை தன்னுடைய செயலுக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அதை கொண்டு மிரட்டி பொருட்களை ஈட்டி மென்மேலும் பொருட்கள் வேண்டும் மிரட்டி மனிதளவிலும் உடல் அளவிலும் அவர்களை வைத்து அவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களான பகுத்தறிவாளர்கள் எங்கும் பூமியில் சுகமாக வாழ்ந்து மடிந்தாலும் இறந்த பின்பு அவர்களின் உடலானது இந்த பூமியில் அக்னிக்கு அல்லது மண்ணிற்கும் இரையாகும். அவர்களின் ஜீவாத்மானது நரக வாசலை அடைந்து செய்த பாவங்கள் தவறுகளுக்கு ஏற்ப சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூழரோத நரகமாகும். எந்தவிதமான கெடுதலும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தன்னுடைய சூழ்ச்சிகளை கொண்டு அவர்களை மதிமயக்கி தன்னுடைய செயல்களுக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்ச்சிகள் நிறைந்த துரோகிகளாக வாழக்கூடிய எதையும் பகுத்தறிந்து உண்ணும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் இருந்த பின்பும் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூழரோத நரகமாகும். இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது சூலாயுதத்தினால் ஜீவாத்மானது குத்தி கொடூரமான முறையில் துன்புறுத்தப்படுவார்கள். சூலாயுதமானது உடல் இல்லாத ஜீவாத்மை குத்தி காயங்களும் உருவாக்கும். கழுகுகளும் கொக்குகளும் ஜீவாத்மாவின் உடலில் காயங்கள் ஏற்பட்ட இடத்தை நோக்கி பாய்ந்து சென்று அதை மென்மேலும் கொத்தி வலிகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த நரகத்தில் இவர்களை துன்பத்திற்கு என்று ராட்சச வடிவத்தில் கழுகுகளும் கொக்குகளும் பறந்து வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கும். தந்த சுகம் நன்மை எது தீமை எது என்று நன்கு உணர்ந்து வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் பிறந்துதான் நோக்கம் இது என்று அறியாமல் எவருக்கும் எந்தவிதமான நன்மைகளையும் செய்யாமல் முடிந்தளவு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்கள் வரையிலும் மற்றவர்களும் இன்னல்களையும் தீமைகளையும் செய்து அதனால் செய்ய கிடைக்கக்கூடிய அற்பு சுகத்தினால் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் படைத்த பகுத்தறிவாளர்கள் இருந்த பின்பும் என்று சேரக்கூடிய நரகம் இது என்பது இந்த தந்த சுகம் நரகமாகும். மற்றவர்கள் உண்ணக்கூடிய பொருட்களில் தரமான பொருட்களை கொடுக்காமல் அந்த பொருட்களையும் கலப்படம் செய்து தரமற்ற பொருட்களை தரமான பொருட்களுக்கு நிகராக கொடுத்து லாபம் ஈட்டக்கூடிய பூமியில் வாழும் பொழுது வியாபார உத்திகள் என்று சொல்லி புகழ்பாடும் பகுத்தறிவாளர்கள் இருந்தும் பின்பும் அவர்கள் சேர்த்த சொத்துக்களினால் சொகுசாக வாழ்ந்து உடலை நெருப்பிற்கு இரையாக கொடுத்து விட்டு அந்த உடலிருந்து பிரிந்து சென்ற ஆன்மா சென்று சேரக்கூடிய நரகம் என்பது தந்த சுகம் நரகமாகும். தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு
அவர்களின் வேலைக்குரிய ஊதியத்தை கொடுக்காமல் குறைந்தளவு ஊதியத்தை கொடுத்துவிட்டு மீதும் ஊதியத்தை தான் மட்டும் வைத்து கொண்டு சுகமாக வாழக்கூடிய பகுத்தறி சாரா மயாதனம் மற்றவர்கள் மீது கொண்ட கோபத்தினால் அவர்கள் குடிகொண்டு இருக்கும் வீடுகளுக்கும் தீ வைப்பதும், மற்றவர்கள் வைத்திருக்கும் பொருட்களின் மீது ஆசை கொண்டு அவர்களிடமிருந்து அந்த பொருட்களை பறித்து கொள்வதும், பூமியில் வாழும் பொழுது பொருளை சூறையாடி சேர்த்த பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இருந்த பின்பும் அடைகின்ற நரகம் என்பது தாரமயாதனமாகும். தன்னுடைய தேவைகளுக்காக வாயிலா ஜீவன்கள் குடிகொண்டிருக்கும் வனங்களை அழிக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களும், இந்த உயிரினங்களுக்கும் கொடூரமான முறையில் விஷத்தை கொடுப்பவர்களும் இந்த நரகத்தை அடையக்கூடியவர்கள் ஆவார்கள். பொருள் செல்வத்திற்காக ஆசைப்பட்டு தன் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அல்லது நெருக்கமானவர்களுக்கும் அல்லது தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் விஷம் கொடுத்து அவர்களை கொன்று விடுவார்கள். அதன் மூலம் பொருளிட்ட சொகுசாக இந்த பூமியில் வாழ்ந்த நயவஞ்சகர்கள் இருந்த பின்பு சென்று சேரும் நரகம் என்பது இந்த நரகமாகும். எவர் மீதோ இருக்கக்கூடிய கோபத்தினாலோ அவர்கள் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ கூட்டம் கூட்டமாக மக்களை கொன்று குவிக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இருந்த பின்பும் ஆடிய நரகம் இந்த நரகமாகும். தான் மட்டும் விரும்பி அவர்கள் விரும்பாமல் வேண்டாம் என்று சொன்னவர்கள் மீது கொண்ட ஆசையினால் அந்த ஆசையானது வெறியாக மாறி அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணமாக உருவெடுத்த அந்த எண்ணத்தின் விளைவாக அவர்களை அலட்சணமாக மாற்றுவது, அதாவது அவர்கள் மீது அமிலங்களை ஊற்றுவது போன்ற செயல்களை செய்யக்கூடிய தீய எண்ணம் கொண்டவர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சாரா மேயதானம் நரகமாகும். பூமியில் வாழும் பொழுது பாவங்கள் பல செய்த பகுத்தறிவாளர்களான மனித ஜென்மம் பிறவிகள் இருந்த பின்பும் அவர்கள் செய்த வினையினால் இந்த நரகத்தில் தள்ளப்படும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய அகோரமான உருவம் கொண்ட இறைச்சிகளை உண்ணக்கூடிய நாய் போன்ற தோற்றம் கொண்ட மிருகங்களின் வடிவமுடைய ஜீவராசிகளின் மூலமாக கடித்து கதறி இறந்து ஜீவாத்மானது துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும். எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி மேற்கூறிய பாவங்களை செய்த பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த மிருகங்களினால் பல இடங்களிலும் கடித்து கதறி பிரித்தெடுத்து நரகத்தின் பல பகுதிகளில் தூக்கி எறியப்படுவார்கள். உடல்கள் இல்லாத ஜீவாத்மாவானது பிரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒன்றிணையும் பொழுது அதே மிருகங்களினால் மீண்டும் மீண்டும் கடித்தும் குதறியும் பிரித்தெடுத்து வீசப்படுவார்கள். உடல் இல்லாத ஜீவாத்மாவை பிரித்தெடுக்கும் பொழுது வெளிகளின் உச்சத்திற்கான வேதனைகள் அந்த ஜீவாத்மாவிற்கு உருவாகும். பூமியில் வாழ்கின்ற பொழுது செய்த வினையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையும் வேதனைகள் முடியும் காலம் வரை இந்த நரகத்தில் அந்த ஜீவாத்மாக்கள் இதே தண்டனை திரும்ப திரும்ப அனுபவித்துக் கொண்டே இருக்கும். பரிபாலனம் சிந்தித்து செயல்படக்கூடிய மற்ற உயிர்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய பகுத்தறிந்த வாழக்கூடிய மனிதர்களின் அறிவையும் சிந்தனையின் திறமையும் மட்டுப்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுத்தறித்தாளர் மனித பிறவைகள் வாழும் பொழுது அதில் கிடைக்கும் பொருளில் சுகத்துடன் வாழ்ந்தாலும் இருந்த பின்பு சுகத்தை அனுபவித்த உடலை மண்ணிற்கு இரையாக விட்டுவிட்டு ஜீவாத்மாவாக யமலோகத்திற்கு சென்று சேரக்கூடிய பாவ ஆத்மாக்கள் இருக்கின்றன. நரகம் என்பது பரிபாலனமாகும். மதியை இழக்க செய்யக்கூடிய மதுவினால் கண்ட சுகத்தினை தான் மட்டும் அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையை பூமியில் வாழ்கின்ற காலத்தில் அழித்து கொண்டதும் மட்டுமல்லாமல் தன்னுடன் சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய பொருட்கள் மீது பற்று கொண்டு அவர்களை இந்த மதியை மயக்க வைக்கக்கூடிய மதுவை குடிக்க வைத்து அல்லது கட்டாயப்படுத்தி இந்த பழக்கத்திற்கு அடிமையாக வைத்திருக்கக்கூடிய பூமியில் வாழும் பொழுதே மனித பிறவிகளாக இருந்தும் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இருந்து பின்பு அடைய போகின்ற நரகம் இதுவாகும். வளங்கள் நிறைந்த இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனித பிறவிகள், அதாவது பகுத்தறிவாளர்களான இவர்களை நம்பி இதனுடன் வந்திருக்கும் எதிர்பாலின மக்களின் மீது இச்சை கொண்டு அவர்கள் அறியாத வண்ணமாக அவர்களையும் இந்த மதுவை அருந்து வைத்து அவர்கள் சுய நினைவு இல்லாமல் இருக்கும் காலத்தில் தனது இச்சையை தீர்த்தக்கூடிய நயவஞ்சர்களும் பரிபாலனும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள்.
செல்லும் செழிப்போடும் நன்முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை கொண்டுள்ள பொருட்களின் மீதும் செல்வங்கள் மீதும் பற்றும் ஆசையும் கொண்டு அவர்களுக்கு இந்த மதுவை கொடுத்து அவர்கள் சிந்தனை செயலாற்ற இருக்கும் நேரத்தில் அவர்களுடைய பொருட்களை அபகரித்து கொள்ளும் சூது நிறைந்த நயவஞ்சகர்கள் இருந்த பின்பும் அவர்கள் சூதாடி அனைத்து பொருட்கள் செல்வங்களையும் மண்ணுலகில் விட்டுவிட்டு ஜீவாத்மாவாக இந்த நரகத்தை அடைவார்கள். இந்த நரகத்தில் கொடூர எண்ணம் கொண்ட சூது நிறைந்த பாவிகளுக்கு அவர்கள் குடிக்கும் மதுபானம் போன்ற திரவத்தின் மூலமாகவே உடல் எல்லாம் ஜீவாத்மாவும் தண்டனையும் அனுபவிக்க ஆளாகிறது. அதாவது இந்த நரகத்தில் சூரியன் அக்னி பிளம்பில் இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பினால் பழுக்க காட்சி இந்த திரவமானது, அதாவது இரும்புகள் நெருப்பில் காட்சி பின்பு முழுவதும் திரவ நிலையை அடைந்து பொழுது இருக்கக்கூடிய நிறுத்தத்துடன் உள்ள திரவத்தை ஒரு குவளையில் கொடுத்து அந்த ஜீவாத்மாவை குடிக்க வைத்து யம கங்கர்கள் துன்புறுத்துவார்கள். உடல் இல்லாத அந்த ஜீவாத்மானது அந்த பழுக்கு காட்சிய திரவத்தை யமகங்கள் துன்பத்தால் குடித்து துன்பத்தை அனுபவிக்க துவங்குகின்றது. திரவமானது ஜீவாத்மாவின் ஆன்மா எங்கும் பறவை அப்பத்தால் உடல் உறுப்புகள் எவ்விதம் விரிந்து வேதனை உடல் அனுப்புகின்றதோ அதே வேதனை உடல் இல்லாத அந்த ஜீவாத்மானது அனுப்பி இவர்களால் குடும்பங்களையும் பொருளையும் தன்னுடைய அடையாளங்களையும் பூமியில் இழந்து துன்பத்தை அனுபவித்தவர்களின் வேதனைகள் குறையும் வரையில் பாவம் இழைத்த அந்த ஆன்மாவானது இந்த நரகத்தில் இருந்து துன்பத்தையும் இன்னல்களையும் அனுபவித்து கொண்டே இருக்கும். அவர்கள் செய்த பாவத்தின் அளவிற்கேற்ப இந்த ஜீவாத்மாக்கள் குடிய குழம்பின் நிரப்பும் காலம் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. லாலா பட்ச நரகம் தன்னை நம்பி வந்தவர்களை தன்னுடைய ஆசைக்காகவும் இச்சைகளுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தீய எண்ணங்கள் நிறைந்த பகுத்தறிவாளர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் லாலா பட்ச நரகமாகும். திருமண வாழ்க்கையில் தனது வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடியவர்களை முறையற்ற வகையில் துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் கொண்ட படுபாவிகள் சென்று சேர்கின்ற நரகமும் இதுவே ஆகும். அக்கிரமான ஆசைகளை கொண்டு மற்றவர்களை அந்த ஆசைக்கு கட்டாயப்படுத்திய இணைய வைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட பாவிகள் சென்று அடையக்கூடிய நரகம் இதுவாகும். பூலோகத்தில் வாழும் பொழுது எதிர்பாலின் மக்களின் மீது ஆசை கொண்டு அவர்களின் விருப்பம் இல்லாமல் அவர்களினால் சுகம் காணக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இருந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் இது நரகமாகும். இத்தகைய பகுத்தறிந்த உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இந்த நரகத்தில் அவர்கள் கொண்ட ஆசைகளின் விளைவாகவே தண்டனைகளையும் அனுபவிப்பார்கள். அவர்களின் உடலிலிருந்து வெளிப்பட்ட உயிரணுக்களை போன்ற வடிவம் கொண்ட கொடூரமான உருவம் தோற்றத்தை கொண்ட உயிரினங்களால் உடலற்ற ஆன்மாவானது பலவிதமான துன்பத்தை அனுபவிக்கும். இந்த நரகத்தில் இவர்கள் கொண்ட எண்ணத்திற்கு ஏற்பவே தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன. அதாவது சிலந்தி வலைகளைப் போல பல பின்னல்கள் கொண்ட அமைப்பினால் ஜீவாத்மானது பிடிக்கப்பட்டு இந்திர தோற்றம் கொண்ட செல்வதற்கு இயலாத அளவில் பலவிதமான வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்பட்டு துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும். தன்னுடைய இன்பத்திற்காக பூமியில் வாழும் பொழுது செய்யும் செயலின் விளைவாக லாலாபட்ச நரகத்தில் அதே முறையில் துன்பத்தையும் அனுபவிப்பார்கள். பூமியில் வாழும் பொழுது எந்த சுகம் இன்பமாக இருக்கின்றதோ அந்த சுகம் மற்றவர்களுக்கு துன்பத்தை அளிக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையும் வேதனையால் அதில் இச்சை கொண்டு ஈடுபட்டு பகுத்தறிவாளர்களும் மனிதர்களும் இருந்த பின்பு அவர்கள் கொண்ட இச்சையினாலே இந்த நரகத்தை சென்றடைந்து அவர்களுக்கான துன்பத்தையே அவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள். மாகம் என்பது அளவுடனும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை ஏற்படுத்தாமலும் இருப்பது அவசியமாகும். வைதரணி தன்னிடம் இருக்கும் அதிகார பலத்தினால் திறமை இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் நல்வழிப்படுத்தாமல் அவர்கள் திறமையை தவறான வழிக்கு பயன்படுத்தும் விதமாக அவர்களை மாற்றுபவர்களும் பொருள் செல்வத்தினால் கிடைத்த அதிகாரத்தையும் பதவியும் கொண்டு நல்வழிக்கு செல்லாமல் மற்றவர்களை ஏமாற்றி அதர்ம வழியில் மடிந்த பாவிகள் அடையும் நரகம் வைதரணி நரகமாகும்.
சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு நயவஞ்சகமாக நடித்து மற்றவர்களை ஏமாற்றி தர்மத்திற்கு ஈட்டி சொகுசாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்ற நயவஞ்சகங்கள் இந்த இருந்த பின்பு அடையும் நரகம் இதுவே ஆகும். வைத்தியரின் நரகம் என்பது வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னுடைய விருப்பம் போல் வாழ்ந்து மற்றவர்களுக்கு இடையூறுகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் சென்றடைகிற நரகமாகும். வைத்தியனி என்பது நதி அல்ல, அதில் இரத்தமும் சிலமும் நிரம்பி காணப்படும். இந்த நதியில் முதலைகள், பாம்புகள், அட்டைகள், சதை துணுக்கள், மனித கழிவுகள் என அனைத்தும் கலந்து காணப்படும். பூவலைகள் சொகுசாக வாழ்ந்த ஆன்மாக்கள் உடலை இழந்த பின்பு செய்த பாவங்களின் விளைவாக இந்த நரகத்தை அடையும் பொழுது வைத்தியரின் நதியில் தள்ளப்படுவார்கள். இந்த நதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருவருக்கத்தக்க கொடூரமான மிருகங்கள் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவை பல விதங்களில் துன்புறுத்தி இன்னல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அங்கிருக்கும் திமிங்கலங்கள் ஆன்மாவை விளங்கினாலும் ஆன்மாவானது சாகாமல் வெளிப்படும். ஆனால் ஆன்மாவின் உடலில் காயங்கள் ஏற்பட்டு நதியில் இருக்கும் அட்டைகளாலும் பாம்புகளாலும் ஆஸ்பத்திரிக்கு ஆழ்வார்கள். வழி தாங்க முடியாமல் ஆன்மாவானது அலறினால் அதன் வாயில் நதியில் காணப்படும். மனித கழிவுகள் உள்ளே செல்லும் அல்லது தலைமுடியானது சிக்கிக்கொள்ளும். நதியில் நடக்கும் துன்பங்கள் தாழாமல் கரைக்கு கண்ணுக்கும் தென்பட்டு அந்த கரையை அடைந்த மேலே ஏறினால் அங்கு யமகர்கள் கூறிய முக்களை கொண்டு ஆயுதங்களால் அந்த ஆன்மாவை மேன்மேலும் துன்புறுத்தி மீண்டும் அதே நதியில் தள்ளிவிடுவார்கள். நயவஞ்சகமாக செயல் புரிந்து பூலோகத்தில் பெரும் புகழும் அடைந்தவர்கள் எம்முலகத்தில் வைத்திய நதியை கடக்க முடியாத அளவில் யமகிரகங்களும் நதியில் வாழும் கொடூர பிராணிகளும் துன்பத்தை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். பிறப்பும் இறப்பும் எதன் அடிப்படையில் அமைகின்றது? பூமியில் வாழ்கின்ற பகுத்தறிந்த உணரும் தன்மை கொண்ட ஜீவராசிகளில் உடலுக்கு மட்டும்தான் அழிவு, அதாவது மரணம் என்பது உண்டு. உடலின் உள்ளே இருக்கும் ஆன்மாவிற்கும் எப்பொழுதும் அழிவு என்பதே கிடையாது. ஒரு ஆன்மாவின் பிறப்பு மற்றும் இறப்பு என்பது அந்த ஆன்மாவினால் செய்யப்படுகின்ற நல்வினை மற்றும் தீவினைகளின் அடிப்படையில் அமைகின்றது. பாவத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் யார்? இந்த உலகில் மனிதன் யாரிடம் கேட்காமலும் சொல்லாமலும் வந்து பிறக்கின்றான். எவ்விதத்தில் சொல்லாமல் பிறக்கின்றானோ அவ்விதத்தில் அனைவரிடம் சொல்லாமல் இருக்கின்றான். அவன் வாழ்வு என்பது பிறப்பிற்கு இறப்பிற்கும் இடையில் மட்டுமே இருப்பதாகும். அந்த வாழ்க்கையில் அவன் தேடிய குழந்தைகள், உறவினர்கள், அவன் கொண்ட இச்சைகளின் மூலம் தேடிய பொருட்கள், வண்ணாசையின் விளைவாக தேடிய அழகிய மனைகள், மாளிகைகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு நெருங்கிய உறவினர்கள் என எவ்விடமும் சொல்லாமல் இருந்து விடுகின்றார். தன்னை ஈன்றவர்கள், தன்னிடமிருந்து உருவாக்கியவர்கள் என எவருடையும் துணையும் இல்லாமல் எவ்விதத்தில் அவன் ஒருவனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தானோ அப்படியே அவன் அந்த பூமியில் தனியாகவே எவ்விடம் சொல்லாமல் மடிந்து போகின்றான். தனியாக பிறந்தவன் தனியாகவே இருக்கின்றான். உடலிலிருந்து உயிரானது பிறந்தவுடன் அந்த உடலை பூமியில் கடத்தி உற்றார் உறவினர்கள் குழு அல்லது புலம்புவர்கள். ஆனால் இறந்து போனவர்களுக்காக அழுவதின் இறந்து போனவருக்கும் சிறிதென பயன் உண்டா என்று பார்த்தோமானால், கருட புராணம் என்பது எதற்காக? கருட புராணம் என்பது பகுத்தறிந்த உணரும் தன்மை கொண்ட மனிதர்களிடையே பிறப்பு இறப்பு, தியானம், தர்மம், தவம், சடங்குகள், சொர்க்கம், நரகம் மற்றும் மறுபிறவி பற்றிய அனைத்து விவரங்களையும் அனைத்து மனிதர்களும் புரிந்து கொள்ளும் விதத்தில் எளிமையாக எடுத்துரைக்கப்பட்ட ஒரு புராணமாகும். கருட புராணம் என்பது வாழ்விற்கு அப்பால் ஜீவன் செல்லும் வழி வகைகளை விளக்கும் நூல். கல்வி கற்க முடியாதவர்கள் சுற்றித் திரியும் விலங்குகளில் இருந்து சிறந்து விளங்கும் தன்மையை உருவாக்கக்கூடிய பக்குவத்தை கல்வியில் இருந்து மானுடர்கள் கிடைக்கப்பெறுகின்றார்கள். ஆகவே கல்வியை போதிக்கக்கூடிய குடிமனை நன்கு மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துதல் மிகவும் முக்கியமானதாகும். குடிமனை மதிக்காமலும் அல்லது அவமரியாதை செய்யும் நோக்கத்தில் அவரிடம் இருக்கக்கூடிய பொருட்களை தன் வசமாக்கி கொள்ளும் எண்ணத்தில் அவரை ஏமாற்றும் நோக்கத்தோடு
சென்று ஏமாற்றி வெற்றி பெறலாம். ஆனால் இருந்த பின்பு செய்த வினை